வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். கிரகங்கள்ல ஆளுமை செய்யக்கூடிய தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, அதை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் அவர்கள். சந்திரன் எடுத்துக்கிட்டா அன்னை அம்மன் அவர்கள். அம்மன் என்றால் குறிப்பாக சமயபுரத்து அம்மன், மாரியம்மன். சந்திரனின் அனுகிரகம் உள்ளவர்கள் மாரியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். மாரியம்மன் தான் சந்திரனை ஆளக்கூடியவர். சிலர் விஷ்ணுவை சொல்வார்கள், வெங்கடாஜலபதி என்று சொல்லுவார்கள். அதற்கும் இதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது தனியாக ஒரு பதிவில் அதை பற்றி பார்த்து விடலாம். இப்போது சந்திரனை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் அன்னை அம்மன், மாரியம்மன். செவ்வாய் ஆளுமை செய்யக்கூடியவர் முருகப்பிரான். புதனை ஆளுமை செய்யக்கூடியவர் விஷ்ணு பகவான். குருவை ஆளுமை செய்யக்கூடியவர் ஈசன். சுக்கிரனை ஆளுமை செய்யக்கூடியவர் அன்னை மகாலட்சுமி. சனி பகவானை ஆளுமை செய்யக்கூடியவர் என் அப்பன் சிவன். கேது பகவானை ஆளுமை செய்யக்கூடியவர் கணநாதன், கணபதி, விநாயகப் பெருமான். அப்போ இந்த ராகுவை ஆளுமை செய்யக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார சொல்லுவீங்க? யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரிந்தவற்றை, உங்களுக்கு அறிந்தவற்றை, உங்களுக்கு அனுபவம் உள்ள தெய்வத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ராகுவை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ புரியுதுங்களா இந்த டாபிக்கை ஏன் நான் எடுத்தேன்னு சொல்லி? எல்லாத்துக்கும் ஆளுமை செய்யக்கூடிய தெய்வங்கள் தெரிந்துவிடும். ஆனால் ராகுவை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் பலருக்கு தெரியாது. அவைகளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதிதாக பார்க்கக்கூடிய உறவுகிட்ட ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளை. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. சரிங்க, இந்த ராகு பகவானை ஆளுமை செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா, அந்த தெய்வத்தை ஏன் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அப்படின்னாவே நிறைய பேருக்கு அச்சுறுத்தலும் பயம்தான் இருக்கும். ராகு திசை ஒருவருக்கு நடக்குதுன்னா அவர் என்னென்ன பாதகத்தையும் கஷ்டத்தையும் சித்திரவதையும் அனுபவிப்பார்கள் என்று அது அனுபவித்த நபர்களிடம் கேட்டால்தான் தெரியும். இது 80% உறுதி. அதே போல 20% ஏன் அதில் குறைபாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 20% ராகு பகவான் நன்மையையும் தருவார், கொட்டி கொட்டி தருவார், கோடி கோடியாக தருவார். அது போன்ற நன்மையும் இந்த 20% ராகு பகவான் கொடுப்பார். முழுமையாக ராகு பகவான் கெட்டதையே மட்டும் தருவார் என்பது தவறான கருத்தாகும். 80% அவர் கெட்டது தருகிறார் என்றால் 20% அவர் நன்மையை தருவார். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர் அமர்ந்த பாவகமும் அவர் இணைந்த கிரகமும் அவர் பலாபலனை கொடுப்பதற்கு
உதவுகிறது. நல்ல பாவகத்தில் அமர்ந்து நல்ல கிரகத்தோடு இணைந்தால் நான் சொல்வது போல கோடி கோடியாக கொட்டித் தருவார். குபீர் யோகம், திடீர் யோகம், ஓவர் நைட்ல லைஃப் மாறுதல், இது போன்ற அதிசயத்தை எல்லாம் சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். மனித வாழ்க்கைக்கு போகத்தை ஊட்டக்கூடியவர், போகத்தை தூண்டக்கூடியவர், போகத்தினால் திளைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ராகு திசை என்பது நடந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். ஒருவருக்கு போகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறார், தெனாவட்டுமாக, திமிருமாக, அதிகாரத்தன்மையுடன், அடக்குத்தன்மையுடன், பிடிவாதத்துடனும், போட்டித்துடனும், வெஞ்சம் வைத்துக் கொள்வது, இது போன்ற அத்தனை குணாதிசயங்களும் ஒருவருக்கு வருகிறது என்றால் அப்போ அவருக்கு ராகு திசை நடைபெற்று இருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ராகு பகவானினுடைய இந்த அனுகிரகம் நமக்கு சுபத்துவமா இருக்கா, அசுபத்துவமா இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடருடைய வேலை. அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடர்கிட்ட போறீங்க. அப்போ ஜோதிடர் சரியா ஆய்வு செய்து ராகு உங்களுக்கு கெடுதல் தருவார் அல்லது நன்மை தருவார் அப்படின்ற பலாபலனை உங்களுக்கு சொல்லிடுவாரு. அப்போ உங்களுக்கு கெடுதல் பலனை ராகு தருகிறார் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நீங்கள் குறைத்து கொள்வது? அதேபோல் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார், பிராப்தம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொன்னா அந்த நல்ல பலனை எப்படி நீங்கள் அதிகப்படியாக கூட்டி அனுபவிக்கக்கூடிய நிலை, இவைகள் எப்படி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நாம பார்த்துடலாம். அதற்கு தான் ராகு பகவானை இயக்கக்கூடிய, இந்த ராகு பகவானை ஆளுமை செய்யக்கூடிய கடவுள் எது அப்படின்றது தெரியணும். கண்டுபிடிச்சிங்களா உறவுகளை? சரி, நானே சொல்லிடுறேன். இந்த ராகு பகவானை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நமது சாட்சாத் மணிகண்டன் அப்பன் ஐயப்பன் அவரே தான். ஐயப்பனை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ராகு பகவானை நீங்க எளிமையா பிடிச்சிடலாம். ராகு பகவான் பெண் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பெண் கிரகத்தினுடைய அதிபதியா சிலர் காளியை வணங்க சொல்றாங்க, துர்க்கையை வணங்க சொல்றாங்க அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கு வரும். உண்மைதான், ராகு பெண் கிரகம்தான். அந்த ஆளுமையில் உட்பட்டு துர்க்கை, காளி இவங்களெல்லாம் வழிபாடு செய்ய சொல்றது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, உண்மைதான். அப்படியே இன்னும் சில ஜோதிடர்கள் காட்டு தெய்வம், ஐயனாரை கும்பிடுங்க, கருப்பு சாமியை கும்பிடுங்க, முனிப்பனை கும்பிடுங்க, ராகுவனுடைய ஆளுமை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஏற்புடையதா அப்படின்னா இது ஏற்புடையது கிடையாது. சனி பகவான் காட்டு தெய்வம் அப்படின்னா சனி பகவான். இந்த காட்டு தெய்வத்துல நீங்கள் சொல்வது போல பெண் தெய்வம் காளி, துர்க்கை அப்படின்றவங்க தான் ராகுனுடைய ஆளுமைக்கு வருவாங்க. இதெல்லாம் ராகுனுடைய தன்மைகள்ல இயக்கக்கூடிய கடவுளாக இவங்க இருக்கிறவங்க. உக்ர தெய்வம் காளி அப்படிங்கும்போது ஒரு எதிரியை ஒரு என்ன சொல்வது, ஒரு மரணிக்க வைப்பது, ஒரு கை கால் இழுத்து கொண்டு அல்லது பலி வாங்குவது போல் மொத்தத்தில் அவரை இழக்க செய்வது, மரணிக்க செய்வது அப்படின்ற தன்மை வேணும்னா நீங்க ராகு பகவானை ஆளுமை பெற்ற காளியை வழிபாடு செய்யணும். அதே எதிரியை வீழ்த்த வேண்டும், நேருக்கு நேராக போட்டியை பெற்று ஜெயிக்க வேண்டும், எதிரி இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னா துர்க்கையை நீங்க வழிபாடு செய்யணும். ராகுவினுடைய தன்மையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான், ஆனால் நிலைப்பாடு வேறு வேறு. உங்களுக்கு எந்த நிலைப்பாடு வேணுமோ அந்த கடவுளை நீங்க வழிபாடு செய்துக்கலாம். இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டும் போதுதான் மணிகண்டன் அப்பன் ஐயப்பனை நீங்கள் வணங்க வேண்டும். ஐயப்பன் தான் ராகுவினை இயக்கக்கூடியவர், ராகுவுக்கு உண்டான ஆளுமை தெய்வம் அவர்தான்.
நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்தால் ராகுவின் ஆளுமையை நீங்கள் பெறலாம். ராகு உங்களுக்கு கெடுதல் செய்கிறார் என்றால் ஐயப்பனை வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த கெடுதல் உங்களுக்கு குறைத்து கொடுப்பார். ஏன் அது விலகாதா, குறைத்துதான் கொடுப்பாரா அப்படின்னா, நீங்க நம்ம பதிவை பாருங்க. எல்லா பதிவிலும் நாம் சொல்லியிருப்போம். நீங்கள் பிராப்தம் வாங்கி வந்து விட்டீர்கள். அது எவராலையும் இறைவனுடைய அனுகிரகத்தால் கூட அந்த பிராப்தத்தை மாற்ற இயலாது. இறைவன் நினைத்தால் அதை கூட்டலாம், குறைக்கலாம். அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ராகு பகவான் தீமையை கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுட்டேன்னா, நீங்க குடு 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 குடுன்னு சொல்லிட்டு மணிகண்டன்ட்ட ஓடிட வேண்டியதுதான். ஐயப்பனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகுவினுடைய அந்த ஆளுமையை நீங்க தணிச்சுக்கலாம். கெட்டது சுபது சுப பலன்கள் உங்களுக்கு ராகு தரார் அப்படின்னா, நீங்க ஐயப்பனை வழிபாடு செய்ய செய்ய இங்க ராகு பகவான் உங்களுக்கு மேலும் 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 செல்வத்தை போற்றி கொடுப்பார். இது உங்களுக்கு தெரியாத விஷயம் என்று இந்த சூட்சமத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இனிமேலும் நீங்கள் ராகுவின் அனுகிரகம் பெறணும்னா என்ன செய்வீங்க? ஐயப்பனை வழிபாடு செய்வீர்கள். ஐயப்பனை வழிபாடு செய்தால் மட்டுமே நீங்க ராகு பிடியிலிருந்து மீள முடியும். ராகுவின் அதிர்ஷ்டத்தை பெற முடியும். எனவே ஐயப்பனை வழிபாடு செய்து ராகுவின் தன்மையை நீங்கள் ஆளுமையை வாங்கிக்கலாம். அதுக்காக வருடந்தோறும் கேரளாவுக்கு நான் போகணும், சபரிமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் இறைவனை தரிசனம் செய்யலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம திருச்சியில கோர்ட்டுக்கு மிக பக்கத்துல அந்த ரவுண்டானாகிட்டேயே ஐயப்பன் ஆலயம் இருக்கிறது. மிக ஃபேமஸான ஒரு கோயில். இன்றளவு நிறைய பேருக்கு அது தெரியவில்லை. ஐயப்பனின் ஆலயம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பான ஆலயமாக அது இருந்துகிட்டு இருக்கு. வந்தவருக்கு கேட்டவருக்கு இல்லை என்று சொல்லாத வரத்தை வாரி வழங்கக்கூடிய ஐயப்பனின் ஆலயம் நீங்கள் பார்க்கணும்னா வாங்க. இங்கே நம்ம திருச்சியிலேயே இருக்காரு. கோர்ட்டுக்கு நீங்கள் டிக்கெட்டு எடுத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஐயப்பன் கோவிலில் இறக்கி விடுவாங்க. பேருந்து நிறுத்தம் அங்கே இருக்குது. டவுன் பேருந்தில் ஏறினீங்கன்னா அங்கே இறக்கி விடுவாங்க. ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்து ராகுவனுடைய அனுகூலத்தை நீங்கள் பெற்று வாழ்வில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்துணையும் ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குவார்னா நம்ம மணிகண்டன் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க. திருச்சியில் இருக்கிறார். நீங்கள் சபரிமலை கேரளா செல்ல வேண்டும் அப்படின்ற அவசியமே தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஐயப்பனை வாங்க, வழிபாடு செய்யுங்க, வரங்களை அள்ளிக்கிட்டு போங்க. உறவுகளே, ஒரு சிறப்பான பதிவை இன்று பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.